இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg எக்லெஸ் ஸ்ட்ராபெர்ரி கேக்கோட ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு வெண்ணிலா ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கணும். இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். மில்க் எசன்ஸ், ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் 3மே சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி மிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டர் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆன அவனில் வச்சு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்லெஸ் பண்ணுறது வந்து ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதுதான் டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ 6 இன்ச் டின்னில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க பேட்டரை போர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்கை உள்ளிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வெளியில் எடுத்துக்கலாம். கீழே ஃபர்ஸ்ட் லேயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா விப்பிங் க்ரீமை நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். அதுக்கு மேலே கேக் ஸ்பாஞ்சு வச்சு சுகர் சிரப்பில் லைட்டாக ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம், ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆர் ஒயிட் சாக்லேட், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்னாலும் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே செகண்ட் லேயரும் வச்சுட்டு கேக்கு, விப்பிங் க்ரீமு, ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட் இருந்தாலும் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட் ஆர் ஒயிட் சாக்லேட் இருந்தாலும் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி தேர்ட் லேயரும் வச்சு க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டமரோட இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து ஓவராக இருக்கக்கூடாது சிஸ்டர், கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு போதும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் க்ரீமை கம்மியாக யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் பிங்க் கலர் ஆட் பண்ணி சும்மா மேலே மட்டும் டிசைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒரிஜினல் ஸ்ட்ராபெர்ரி கஸ்டமர் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் கஸ்டமர் ஒரிஜினல் ஸ்ட்ராபெர்ரி இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு நார்மல் டிசைனே போட்டு கொடுங்கன்னு கேட்டாலும் போட்டு கொடுக்கலாம். கஸ்டமரோட ஃபீட்பேக்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதோட ஓன் விருப்பம் தான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோப் வீடியோ பிடிச்சா நம்ம மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.